இன்றைக்கு நாம் இந்த இம்பார்ட்டண்ட்டை பற்றி பேச போகிறோம். இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானுடைய முக்கியத்துவம் என்ன? இன்றைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை, சாலமோன் நிறைய காரியங்கள் சொன்னாப்புல ஆராதனை நேரத்தில், நிறைய ஊழியர்களுடைய பிரச்சனை அல்லது நிறைய விசுவாசிகளுடைய பிரச்சனை, இன்னும் சொல்லப்போனால் உலகளாவிய விதத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பரிசுத்த ஆவியானவரை கவனிக்காது, பரிசுத்த ஆவியானவரை ஃபாலோ பண்ணாதது. ஒரு அறிஞர், வேத அறிஞர் இப்படி சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிற எவ்வளவு உயர்ந்த அசாதாரணமான அறிவு பெருத்த விஞ்ஞானியாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளேருந்து வேலை செய்கிற அந்த அறிவினுடைய பர்சன்டேஜ் வெறும் 8% தான் சொல்கிறாங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 8% தான். மீறி கிட்டத்தட்ட 92% பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் ரிசீவ் பண்ணுறீங்க. ஆமென் ஆமென். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல போதகர் எப்படி சொல்லுவார், மிருகங்களுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு எத்தனை அறிவு? பரவாயில்ல, அதில் நம்ம தெளிவாக தான் இருக்கோம், 6 அறிவு. ஆனால் ஒரு விசுவாசிக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு 7 அறிவு. 7ஆம் அறிவு பரிசுத்த ஆவியானவருடைய. நல்லா கைத்தட்டி ஒரு ஆமென். ஆமென் ஆமென். ஆகவேதான் இயேசு இதை குறித்து சொல்லும்போது இது பரிசுத்த ஆவியானவரை பற்றிய பிரச்சனை அல்லது பரிசுத்த ஆவியானவர் இல்லாதது, this is not problem of religion or Christianity. பரிசுத்த ஆவியானவரை அறியாதது, பரிசுத்த ஆவியானவரை பெறாதது, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படாதது, பரிசுத்த ஆவியானவரை பற்றிய அந்த முக்கியத்துவத்தை விளங்காதது, this is not the problem of religion or Christianity. இது கிறிஸ்தவத்துடைய பிரச்சனை அல்ல, அல்லது ஒரு மதத்துடைய பிரச்சனை அல்ல, இது உலகளாவிய பிரச்சனை, உலகளாவிய பிரச்சனை. இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டை பற்றி பார்க்கும்போது நம்ம ஒரே ஒரு திறவுகோள் வசனத்தை வாசித்து கடகடன் கொஞ்சம் உள்ளே போனால், யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். John chapter 14 verse 17. யோவான் 14ஆம் அதிகாரம் இன்ட்ரோடக்ஷன் நமக்கு நல்லா தெரியும். இயேசு எடுத்துக்கொள்ளப்பட போவதை பற்றி பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்றார், உங்களுடைய இருதயம் கணக்காக இருப்பதாக, ஏன்னா நான் போறேன், நான் போறது உங்களுக்கு நல்லது இல்லையா, இதெல்லாம் பேசுகிறார் சீசர்களோட. அப்படி பேசும்போது இவங்க யாரும் இயேசுவை விட மாட்டேன்றாங்க, விட மாட்டேன்றாங்க, போறது பிடிக்கல. இவ்வளோ பெரிய ரட்சகர், மீட்பர், அற்புத அடையாளங்கள்லாம் செய்தவர், செத்து போனவன் உயிரோடு எழுப்பினவர், எத்தனையோ காரியங்களை செய்தவர், கூடவே இருந்தவர், இவர் நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பி நான் போறான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறது யாருக்கும் பிடிக்கல. அதனால அவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு, நான் போறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் போனாதான் அவர் வருவார். சொல்லுங்க, நான் போனாதான் அவர் வருவார். ஏன் அவர் வரணும்னா, அவர் சொல்றாரு, அவர் வந்து உங்களோட தங்கி இருப்பார், அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடார். எப்படி விட மாட்டார்? திக்கற்றவர்களாக. சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க உள்ளத்துல கேள்வி சொல்லுங்க, நாவியற்றவர்களாக கர்த்தர் நம்மை விட மாட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய அத்தியாவசியத்தை குறித்து நாம் விலகிக் கொள்ளாத பிரச்சனை ஒழிய அவர் நம்மோடு இல்லாத பிரச்சனை அல்ல. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், இங்கதான் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் போய் அவர் அனுப்புவேன், அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடார் அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் வசனத்துல சொல்றாரு, அவரை உலகம் காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால். இயேசுவுடைய மிகப்பெரிய வருந்தத்தக்க ஒரு காரியம், உலகம் அவரை காணவில்லை. பரிசுத்த ஆவியானவரை காண வேண்டியது உலகம், உலகத்தில் உள்ளவர்கள். பரிசுத்த ஆவியானவர் இல்லாதது, பரிசுத்த ஆவியானவரை பெறாதது உலகளாவிய பிரச்சனை. எல்லாம் கூட உலகளாவிய பிரச்சனை. இயேசு உலக ரட்சகர், அவர் ஒரு மதத்தின் ரட்சகர் அல்ல, ஒரு மதத்தை சார்ந்தவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு வரவில்லை. தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து உலகத்திற்காக அனுப்பப்பட்டு வந்திருக்கிறார். அதனாலதான் நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ், நம்முடைய கண்ணோட்டம் என்பது கிங்டம் பெர்ஸ்பெக்டிவ், ராஜ்யத்தின் கண்ணோட்டத்திலே பரிசுத்த ஆவியானவரை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அப்படியே இந்த பேட்டர்ன் அப்படியே பரலோக ராஜ்யத்துடைய பேட்டர்ன். பரலோக தேவனுடைய
முழு உலகத்தையும் அவர் கண்ணால என்ன பார்க்கிறாரு அப்படியே படைச்சிருக்கிறார். பாருங்க, பாண்டிச்சேரி போய் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அப்படியே எது மாதிரி இருக்கும், எது மாதிரி இருக்கும், தமிழ்நாடு மாதிரியே இருக்காது, இந்தியா மாதிரியே இருக்காது. பாண்டிச்சேரி மாத்திரமே பிரான்ஸ் மாதிரி இருக்கும். ஆமா இல்லையா? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன். ஏன் இன்னைக்கும் பாண்டிச்சேரி ஆடுறது நம்ம ஆட்கள் கிடையாது. வேற நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அவர்களுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால அந்த ரோடு அவங்க நாட்டில் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். ஆமாவா இல்லையா? மக்கள் அப்படியே இருப்பாங்க. நீங்க இங்க இருக்கிற மாதிரிலாம் அங்க போய் பார்க்க முடியாது. அங்க டோட்டல் டிஃபரெண்ட். பாண்டிச்சேரிக்குள்ள என்ட்ரு ஆகும் போது நீங்க வேற ஒரு உலகத்துக்குள்ள என்ட்ரு ஆகிற மாதிரி. ஆமாவா இல்லையா? ஏன்னா வேற ஒரு கட்டுப்பாடு, வேற ஒரு கலாச்சாரம், வேற ஒரு புரிதல், வேற ஒரு ஆட்சி, வேற ஒரு 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 கண்ட்ரோலுக்குள்ள அந்த பட்டணம், அந்த நாடு இருக்கிறது, அது அந்த பிரதேசம் இருக்கிறது. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அவர்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியே வடிவமைக்கிறார்கள். எதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியே அவர்கள் கொண்டு வர பிரயாசப்படுகிறார்கள். மக்கள் இருந்து, மொழியிலிருந்து, அவர்களுடைய சாலையிலிருந்து, அவருடைய வீடிலிருந்து, அவர்களுடைய எல்லா பகுதிகளையும் அவர்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியே கொண்டு வர விரும்புகிறார்கள். நான் சொல்கிறேன், முழு உலகத்தையும் தேவன் தன்னுடைய பேட்டர்ன்ல படைத்திருக்கிறார். அவர் என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறாரோ அப்படியே படைத்திருக்கிறார். அவருக்கு என்ன வேண்டுமோ அப்படியே படைத்திருக்கிறார். சரி, நீங்களும் நானும் ஒரு காலத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஒரு காலத்திற்குள்ளே வாழும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நாம் அனுப்பிவிடப்பட்டிருக்கிறோம். தேவன் ஒரு காலத்தை துவக்கி இன்னொரு காலத்தில் முடித்து வைத்திருக்கிறார். நாம் இடைப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன். இது அதனாலதான் நான் சொல்றேன், எப்பவுமே இங்க மாத்திரமே இந்த பிரசங்கம் மாதிரி நீங்க கேட்டுட்டு போயிட முடியாது. நீங்க கேட்க 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 உங்களுடைய வாழ்க்கை இன்வால்வ் பண்ணிட்டே வர வேண்டியிருக்கும். நீங்க இதோட சேர்ந்து போக வேண்டியிருக்கும். இனிமேல் நீங்க விளையாட்டா வாழ முடியாது. இந்த போதனைகளை கேட்டீங்கன்னா ரொம்ப சீரியஸா இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? உங்களுடைய லைஃப் ஒரு சீரியஸான பர்பஸ்க்காக நீங்கள் இருக்கிறீங்கன்றதை உணர ஆரம்பிச்சுவீங்க. ஒருவேளை இங்கிருந்து போனதுக்கப்புறம் இந்த சென்ஸ் போயிடுச்சுன்னா ஒருவேளை நீங்க அப்படி இருந்துருவீங்க. ஆனா நான் சொல்றேன், மறுபடியும் கனெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு லைஃபா மாறிடும். நிறைய பேர் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் சொல்றேன், இது வந்து நீங்க சொல்றதால சொல்ல, உண்மையாவே நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சீரியஸான வாழ்க்கை. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே நம் மூலமாக தேவன் சிலவற்றை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, அவரிடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா இருக்கிறது, மிகப்பெரிய ப்ரோக்ராம் ஸ்கெட்யூல் வச்சிருக்கிறார். அவர் அதிலே தான் நீங்களும் நானும் இருப்பதாக பார்க்கிறாரே ஒழிய we are not for entertainment here. நீங்களும் நானும் இங்கே பொழுதுபோக்கத்திற்காக இல்லை. ஓ லார்ட், கைப்பிடி சொல்லுங்க, நான் இங்கே பொழுதுபோக்கிற்காக இல்லை. என் சகோதரன் இங்கே பொழுதுபோக்கிற்காக இல்லை. நீங்கள் இங்கே பொழுதுபோக்கிற்காக இல்லை. நீங்கள் இங்கே டைம் பாஸ் பண்றதுக்காக இல்லை. பக்கத்துல கேள்வி சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க இங்க டைம் பாஸ் பண்றதுக்காக இல்லை. ஓ நீங்களும் நானும் இந்த உலகத்துல டைம் பாஸ் பண்ணிட்டு இல்லை. ஒருவேளை நீங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் டைம் பாஸ் பண்ணுவதற்காக இங்கே நோக்கத்தோடு வரவில்லை. உங்களுடைய time is a very important. Your time is very precious. You have to live. You have to live. நீங்கள் பிழைத்துக் கொண்டிருக்க கூடாது, நீங்கள் வாழ வேண்டும். நிறைய பேர் பழச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வாழவில்லை. சரி, எப்போ நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் தெரியுமா? நான் எப்பவுமே சொல்லுவேன், எப்போ நீங்க உங்க லைஃபை சீரியஸா பார்த்து பிளான் பண்றீங்களோ அப்பதான் நீங்க வாழவே ஆரம்பிக்கிறீங்க. ஓ கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இல்லாத பட்சத்தில் நீங்க பொழைச்சிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் பொழைக்கலாங்க, யார் வேணாலும் பொழைக்கலாம். ஆமா, இது கொடுத்துருங்க, பேசிட்டே இருக்கிறத அந்த சொல்லி ஊதிக்கிறாங்க. சரி, நான் பிழைப்பதற்காக இங்க இல்லை. சொல்லுங்க, நான் பிழைப்பதற்காக இல்லை. ஏங்க, ஆடு மாடு கூட பொழைச்சிட்டு தான் இருக்கு. தங்கிறாங்கன்னு சொல்லுங்க, எல்லா மிருகங்களும் பொழைச்சிட்டு தான் இருக்குது. நீங்களும் நானும் பிழைப்பதற்காக இல்லை, ஒரு பிழைப்பிற்காக இல்லை. அதனாலதான் உங்களுடைய ஃபோக்கஸை கொஞ்சம் மாற்றணும், உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை கொஞ்சம் மாற்றணும், உங்களுடைய திங்கிங் கொஞ்சம் மாற்றணும், உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் மாறணும். சரி, வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, சமையல் பண்ணாலும் சரி, ஒரு ஊழியத்தை செஞ்சாலும் சரி, ஒரு பிழைப்பிற்காக அதை செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக இதுல ஒரு பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகுது. இதுல ஒரு பர்பஸ். நீங்க நினைக்காதீங்க, என்னடா சேர்லாம் காலியா இருக்கு, நம்ம உட்காந்து 4 பேர் 10 பேர் கேட்டு நினைக்காதீங்க. இதுல ஒரு பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகுது. தட்ஸ் ஆல். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாம் ஒரு
ஒரு நோக்கத்தின் நிறைவேறுதலில் நான் இங்கே இருக்கிறேன். See, எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பர்பஸ்ல சீரியஸா இயங்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களை சுற்றி இருக்கிறவருடைய வாழ்க்கை பர்பஸ்ஃபுல்லான வாழ்க்கையா மாறும். நீங்க சீரியஸா இல்லைன்னா, நீங்க சின்சியரா இல்லைன்னா, நீங்க பர்பஸ்ஃபுல்லா அதை பார்க்கலன்னா, நான் சொல்றேன், நீங்க ஏதோ உங்களுடைய லைஃபுக்கு ஏதோ நீங்க துரோகம் பண்ணல, மற்றவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய இடையூறை உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னு சொன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தில் சீரியஸா இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் எல்லாம் சீரியஸா மாறி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எவ்ரிதிங் காட்ஸ் டிசைன்டு, எல்லாவற்றையும் அவர் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் இப்படி இருக்க வேணும், நான் இப்படி இருக்க வேணும், கர்த்தர் விரும்பி இருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தில் நாம் இங்கே இருக்கிறோம். கர்த்தருடைய பிளான், கர்த்தருடைய பர்பஸ், கர்த்தருடைய நடத்துதல், அவர் திட்டமிட்டதை நம்முடைய வாழ்க்கையிலே இங்கே செய்து கொண்டிருக்கிறார். நாம ஆக்சிடென்டா இல்லை, நாம ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய அசைன்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நாம் இப்படி இருக்கிறோம். அதுதான் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு தான் திருமண பந்தம், அதுக்கு தான் பிள்ளைகள், அதுக்கு தான் காலிங், அதுக்கு தான் எல்லாமே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால ஒரு குறிப்பிட்ட காலங்களை அவர் சில நோக்கங்களை நிறைவேறுதலுக்காக எடுத்துக்கொள்கிறார். சாலமோன் சொல்லும்போது சொன்னார், நிறையா பிரயாசப்பட்டு நிறையா உங்கள் பலத்தை யூஸ் பண்ணி நீங்கள் தோற்று போயிட்டே இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், ஃப்ரம் திஸ் டே, இந்த நாளிலிருந்து உங்களுடைய பலத்தை விட ஒரு அதிகமான ஆவியானவருடைய பலம் உங்களோடு சேர்ந்து வேலை செய்யணும். ஊழியத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை. ஆமென். இப்ப பிரச்சனை நானே தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிறேன்றது அல்ல. இப்ப பிரச்சனை என்னோடு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நபரை நான் அறியாதான் பிரச்சனை. அதையும் சொன்னாரு, உலகம் அவரை காணவில்லை, உலகம் அவரை அறியவில்லை. ஆமென். இது உலகளாவிய பிரச்சனை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாதது உலகளாவிய பிரச்சனை. பரிசுத்த ஆவியானவரை அறியாதது உலகளாவிய பிரச்சனை. பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையின்படி செயல்படாதது உலகளாவிய பிரச்சனை. சரி, நான் சொல்றேன், நீங்க ஏதாவது பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறீங்களா? வெரி சிம்பிள். நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பேசின உணர்த்தின காரியத்தை நீங்க உணரவில்லை. அதனாலதான் அந்த பிரச்சனைக்குள்ள சிக்கி கொண்டிருக்கீங்க. அதனாலதான் அந்த கடன் பிரச்சனை, அதனாலதான் அந்த சூழ்நிலை, அதனாலதான் அந்த பிசினஸ் ப்ராப்ளம், அதனாலதான் அந்த மினிஸ்ட்ரியினுடைய ப்ராப்ளம், அதனாலதான் லைஃப் ப்ராப்ளம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? நீங்க அதை கேட்க உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டே வரணும், ஏற்றுக்கொண்டே வரணும். ஆமாவியானவர் இப்போ நீங்களும் அவரும் பேசணும். இப்போ என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், எப்ப நீ நிறைய பேசாதா, நிறைய உணர்வுபடி செய்யுன்னு சொன்னார். நிறைய ஃபீல் பண்ணவை, நிறைய உணர வேண்டும். நான் நிறைய உணரணும். இப்போ நான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறேன், நான் அவரோட பேசிக்கிட்டே இருக்கேன், அவர் சொல்றதை கேட்டு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். பிகாஸ் என் நோட்ஸ் நிறையா இருக்கலாம், பட் எனக்கு என்னவோ அவர் என்ன உங்களை நடத்த விரும்புகிறாரோ அதுதான் உங்களுக்கு வந்து சேர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது என்னைக்கு வேணாலும் நம்ம இது பண்ணலாம், பட் ஆனால் இன்னைக்கு அவருடைய தொடுதலை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, ஒரு சில இன்ட்ரோடக்ஷன் நல்லா கவனிங்க. ஒரு சில இன்ட்ரோடக்ஷன். See, our perspective is kingdom perspective. உங்களுடைய என்னுடைய கண்ணோட்டம் என்பது பரலோக ராஜ்யத்தினுடைய கண்ணோட்டம். எல்லாம் சொல்ல, பரலோக ராஜ்யத்தினுடைய கண்ணோட்டம். இப்போ நீங்க நாம அப்போஸ்தலன் பவுல் சொல்ற, நாம் உன்னதங்கள்ல அவரோட உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப நாம பரலோக ராஜ்யத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனநிலையை கொண்டு வாங்க. மேல இருந்துகிட்டு இந்த பூமியை பாருங்க, மேல இருந்துகிட்டு இந்த பூமிக்குரிய காரியங்களை எல்லாம் பாருங்க, மேல இருந்துகிட்டு தேவனோடு இருந்துகிட்டு அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் கவனிங்க. இப்போ உங்களுக்கு வேற மாதிரி சில காரியங்கள்லாம் விளங்க ஆரம்பிக்கும். பரலோக ராஜ்யத்தினுடைய கண்ணோட்டத்திலே நாம் குறிப்பாய் பரிசுத்தாவியானவரை புரிந்து கொள்ள போகிறோம். இயேசுவை பற்றி நம்ம நிறைய பேசலாம், பட் ஆனால் பரிசுத்தாவியானவரை பற்றி நாம் புரிந்து கொள்ள போகிறோம். இந்த காலம் பரிசுத்தாவியானுடைய காலம். நிறைய பேர் சொல்றாங்க இந்த காலம் கடைசி காலம். நான் சொல்றேன், இந்த கடைசி காலம் பரிசுத்தாவியானுடைய காலம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு கடைசி காலம் ரொம்ப சீரியஸா பாக்குறீங்களோ, அப்போ எவ்வளவு கடைசி காலம் ரொம்ப சீரியஸா இருக்கும்னா, இந்த கடைசி காலத்துல நம்மோடு இருக்கும்படி பரிசுத்தாவியானவர் தந்திருப்பார். எத்தனை பேர் அப்படி பாக்குறீங்க? ஆமென். நிறைய பேர் கடைசி காலம் ரொம்ப சீரியஸ்ன்றத பேசுறாங்களே ஒழிய, ஆனால் இந்த கடைசி காலத்துல you can sustain here. இந்த கடைசி காலம் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு யுத்தம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பஞ்சம், எவ்வளவு சூழ்நிலை, எவ்வளவு நெகட்டிவ்ஸ் வந்தாலும் உங்களோடு இருந்து உங்களை ஜெயிக்க வைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதுதான் செய்தி. ஆமென். அந்த ப்ராப்ளம் எவ்வளவு வரும்ன்றதுல செய்தி. The last daysல
இந்த கடைசி காலத்துல உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு இருக்குன்றதல்ல செய்தி. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களை சஸ்டெயின் பண்ண வைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதான் செய்தி. நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சில காரியங்களை பார்ப்போம். உலகம் முழுவதற்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோக ராஜ்யத்தினுடைய கண்ணோட்டத்திலே ஒரு ஆளுநர் போல, ஆளுநர், ஒரு கவர்னர் போல, ஒரு ஆளுநர் போல ஏன் தேவைப்படுகிறார்? ஒரு சில 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 இன்ட்ரோடக்ஷனா இந்த உலகளாவிய தேவை பரிசுத்த ஆவியானவர் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை பார்ப்போம். சில அடிப்படை அறிவுகளை பார்ப்போம். ஒன்று, நாம் இருக்கிற இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தினுடைய அவல நிலையை போக்குவதற்கும் தேவையான எந்த ஒரு பயனுள்ள மிக பொருத்தமான உதவியும் இந்த உலகத்திலிருந்தே வர முடியாது. பிகாஸ் இது வீழ்ச்சி அடைந்த மனு வர்க்கம் இருக்கிற உலகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க பிரச்சனை தான் இருக்கிறதே ஒழிய இங்கே தீர்வு பதில் என்பது இல்லை. ஆகவேதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சூழ்நிலைகள். ஆகவேதான் அரசாங்க பிரச்சனைகள். ஆகவேதான் அரசாங்கம் திண்டாடி கொண்டிருக்கிறது சில பிரச்சனைகளை சரி செய்வதற்கு. நம்ம நிறைய இந்த நாட்கள் நிறைய பார்ப்போம். சில ஆணவ கொலைகளை பார்ப்போம், இல்ல ஆமாவா இல்லையா? சில கொலைகளை பார்ப்போம், சில சில ராஜ்யங்களுக்கு விரோதமான செயல்களை பார்க்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டாங்க, 3ஆம் உலகப் போர் வந்தாலும் வந்துருங்கன்றாங்க. சொல்யூஷன் இல்லை, தீர்வுகள் இல்லை. ராஜாக்கள் போராடுகிறார்கள், அவர்கள் மண்டையை போட்டு உடைச்சுக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு நாம ஒரு 4 பேருக்குள்ள குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோம். உலகளாவிய பிரச்சனை. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் என்ன பார்க்குதுன்னா, இந்த பூமியிலே எந்த சரியான பயனுள்ள பொருத்தமான தீர்வும் இல்லை என்று பார்க்கிறது. ஆகையினாலதான் அங்கே இருந்து சில காரியங்கள் இங்கே வர வேண்டும் என்று பரலோக ராஜ்யம் எதிர்பார்க்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால நான் ஒரு முறை இப்படி சொன்னேன், இந்த பூமி முழுவதுமே எந்த மாதிரினா ஒரு மளிகை கடை மாதிரி. மளிகை கடையில பொருள் தீர்ந்துடலாம், ஆனா எங்க தீராது சார்? எங்க தீராது? தயாரிப்பு நிறுவனத்துல தீரவே தீராது. அங்க தயாரிப்பு நிறுவனம் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஒரு மளிகை கடைக்காக இல்ல, உலகம் எங்கும் இருக்கிற அத்தனை மளிகை கடைகளுக்காகவும் மேனுஃபேக்சரர் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்குது. நான் சொல்கிறேன், இந்த பூமி ஒரு மளிகை கடை மாதிரி, பரலோக ராஜ்யம் மேனுஃபேக்சரர் டிபார்ட்மெண்ட். ஆமென் ஆமென். உற்சாகத்துல கை தட்டுன்னு பருத்தி பழ கிலோ ஊத்திராதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ரிசீவ் பண்றீங்களா? ஆமென் சொல்லுங்க. நான் தீர்ந்து போலாம், ஆனா மேனுஃபேக்சர் டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணிட்டே இருக்கு. எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. எனக்கு ஒரு குறைவே இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் சொன்னா, நான் அங்கே ஆதாரமாய் கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆதாரம் இந்த பூமி இல்லை, என்னுடைய ஆதாரம் பரலோக ராஜ்யம். பூமியில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பட் எனக்கு எல்லாமே எங்கிருந்து சந்திக்கப்படுகிறது? ஆகவேதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அவல நிலைகளுக்கும் தீர்வாக பயனுள்ள எந்த காரியமும் இந்த பூமியிலிருந்து வர முடியாது என்று பரலோக ராஜ்யம் பார்க்கிறது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் அடிப்படை அறிவு, இந்த உலகளாவிய மோசமான நிலைமைகளை தான் சுய அறிவு சார்ந்து, தன்னுடைய சொந்த மதம் சார்ந்து, அது மாத்திரமல்ல சில அறிவியல் தத்துவங்கள் சார்ந்து, சில அரசியல் அமைப்புகள் சார்ந்து நிவர்த்தி செய்ய அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் பயம்தான் மேலும் மேலும் அதிகரிக்கிறதே ஒழிய, பிரச்சனைகள் தான் அதிகரிக்கிறதே ஒழிய எந்த சொல்யூஷனும் இல்லை. எத்தனை பேர் அப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்தில் மனவர்க்கத்திற்கான தோல்விக்கான மிகப்பெரிய அத்தாட்சி என்ன? ஐக்கிய நாடுகள் சபையினுடைய போராட்டம், சர்வதேச நாணய ப்ராப்ளம், உலக வங்கி ப்ராப்ளம், உலக வர்த்தக அமைப்பு, நல்ல சர்வதேச ஆலோசனை சங்க அமைப்பினுடைய உயர்மட்ட குழுக்கள் இருக்கிற பிரச்சனைகள், மனுஷ நிறுவனங்கள், இந்த கூட்டணிகளுடைய பலவீனமான விளைவுகள், அதனுடைய வீழ்ச்சிகள். ஏன்னா வீழ்ச்சி அடைந்த மனுஷன் கண்டுபிடித்த எந்த ஒன்றும் மனவர்க்கத்திற்கான தீர்வாக இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மனுஷன் ஒன்ஸ் வீழ்ச்சி அடைந்த பின்பு, அவனே வீழ்ச்சி அடைந்த பின்பு அவன் கண்டுபிடிக்கிற எதுவுமே தீர்வாக இருக்க முடியாது. எத்தனை பேர் எழுதுறீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை அவைகள் எல்லாம் ஒருவேளை உங்களுடைய தேவைகளை சந்திக்கலாம், பிரச்சனைகளை குறைக்கலாம், ஆனால் அவைகளே தீர்வாக இருக்க முடியாது. அவைகளை முழு தீர்வையும் கொண்டு வர முடியாது. ஆகவேதான் பாருங்க, எந்த அமைப்புகளும் இந்த உலகளாவிய பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வர முடியவில்லை. அடிப்படை அறிவு 3, பரலோக ராஜ்யம் பூமிக்குரிய எந்த அரசாங்கத்தையும் விட எல்லையற்ற விதத்தில் மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. எத்தனை பேர் அப்படி பாக்குறீங்க? பரலோக ராஜ்யத்தை நோக்கி பாருங்கள். அதனாலதான் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய
ராஜ்யத்தை நோக்கி பார்க்க, ராஜ்யத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஏங்க, நீங்களும் நான் வாழ வேண்டும் என்பதை விட நாம் ஏன் வாழ வேண்டும் என்பதற்கு ஆதாரத்தை உடைய ராஜ்யத்தை முதலாம் நோக்கி பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம் என்பதை விட நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற பரலோக ராஜ்யம் என்ன திட்டமிட்டிருக்கிறது என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பரலோக ராஜ்யம் பூமிக்குரிய எந்த அரசாங்கத்தை விட எல்லையற்ற விதத்திலே மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அப்படி இருந்தோம் நான் சொல்றேன், இந்த உலகத்திற்கு அது எப்போதும் உடனடியாக பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா அங்கதான் பாரம் இருக்கு, அங்கதான் பர்பஸ் இருக்குது, அங்கதான் தீர்வுகள் இருக்கிறது, அங்கதான் தேவன் இருக்கிறார். அங்கிருந்து தான் இந்த பூமியை இயக்கும்படிக்கு திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் நீங்களும் நானும் அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதனாலதான் உங்களுடைய ஸ்பிரிட், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய பாடி எல்லாமே சேர்ந்து தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். வித்தவுட் யூ he cannot do anything. He cannot do anything. அவரால் ஒன்றையும் செய்ய முடியாது. நீங்கள் இல்லாமல், வித்தவுட் யுவர் கோஆபரேஷன், தேவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவேளை நீங்க யோசிக்கிறீங்களா, நான் இல்லைன்னா அவருக்கு எல்லாமே செஞ்சிருவாரு? இல்லைங்க, செய்ய முடியாது. நீங்கள் இல்லாமல் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் என்னோட இதை ஏற்றுக்கொள்றீங்க? தலையில் கை சொல்லு, நான் இல்லாமல் ஒன்றுமே செய்ய. நம்ம இதை வந்து நம்ம குடும்பத்தை மட்டும் தான் நினைக்கிறோம். நான் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது என் குடும்பத்தில். இல்லைங்க, நீங்கள் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில் யூ ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். யூ ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். நீங்கள் ஏன் ஒழுக்கமாய் வாழ வேண்டும்? பிகாஸ் யூ ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். நீங்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தில் வாழ வேண்டும்? பிகாஸ் யூ ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். நீங்கள் ஏன் கணவன் மனைவியாக பிள்ளைகளாக ஒரு ஒரு சீரான நேர்கோட்டில் தேவனோடு தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும்? பிகாஸ் யூ ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அப்புறம் நீங்க வேற வேற மதம், வேற இனம், வேற நிறம், வேற லாங்குவேஜ் எதையும் சார்ந்தவர்களாக இருக்கலாம். பட் யூ ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். தேவன் தம்முடைய ராஜ்யத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாழ்க்கையாக கருதுகிறார். எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க? இப்படி பார்க்குறீங்களா? நான் செய்கிற ரொம்ப முக்கியமானது. ஒருத்தருக்கு செய்கிறேன், 100 பேருக்கு செய்கிறேன்லாம் பெருசு இல்லை. நான் செய்வது மிக முக்கியமானது. நான் பேசுவது மிக முக்கியமானது. நான் பாடுவது நான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி நான் கீழ்ப்படிந்து செயல்படுவது மிக மிக முக்கியமானது. தேவனுடைய ராஜ்யம் என்னை கொண்டு இயக்குவதற்கு அது ஆயத்தமாக இருக்கும் பொழுது அது என்ன சொல்லுகிறதோ நான் அப்படியே செய்வது என்பது இந்த பூமியில் மிக மிக முக்கியமானது. பிகாஸ் நான் இல்லாமல் தேவன் எந்த ஒன்றையும் இந்த பூமியில செய்ய முடியாது. அதை போலவே பிசாசும் நீங்கள் இல்லாமல் இந்த பூமியில எந்த ஒன்றையும் செய்ய முடியாது. என்றால் தேவனும் ஆவியா இருக்கிறார், பிசாசும் ஆவியா இருக்கிறான். 2 பேரும் இந்த காணக்கூடிய விதத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும் என்றால் தேவன் ஆவியாகிய தேவனுக்கும் ஆவியாய் இருக்கிற பிசாசுக்கும் சரீரம் உள்ள ஒரு நபர் தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை மீறி தேவனும் ஒன்றையும் செய்ய முடியாது. அதை விட பெரிய வெற்றிகரமான செய்தி, உங்களை மீறி பிசாசும் ஒன்றும் செய்ய முடியாது. Without your cooperation, பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாது. பக்கத்துல எடுத்து சொல்லுங்க, உங்களுடைய கோஆபரேஷன் இல்லாம பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய கீ பர்சன் சொல்லுங்க. நீங்க கீ பர்சன் சொல்லுங்களேன், நீங்க கீ பர்சன். அதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பக்கத்துல உட்காரணும். அப்படின்னா தான் கரெக்டா இருக்கும். யோசுவாவும் ஏஞ்சலியும் சொல்லிக்கிறாங்க, யூ ஆர் கீ பர்சன். நீ இல்லாம பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா பிசாசு வேலை செஞ்சிருவான். ஆமானா ஆமேனா இல்லையா? ஆதாமும் ஏவாளும் 2 பேர் இருக்கிறாங்க. ஆமென். யாருடைய கோஆபரேஷன் பிசாசு கிடைச்சிருச்சு? யாரோ ஒருத்தருடைய கோஆபரேஷன் கிடைச்ச உடனே அந்த சாட்டிங் நடந்த உடனே முடிஞ்சு போச்சுக்காரு. ஆமென். நான் சொல்றேன், ஆவியானவருக்கும் தேவனுக்கும் சரி, பிசாசுக்கும் சரி, நீங்கள் தேவைப்படுகிறீர்கள். நீங்கள் இல்லாமல் எந்த ஒன்றையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த செய்தியை, இந்த தகவலை கர்த்தர் உள்ளத்துல போடுறார். இந்த வெளிப்பாட்டை உங்கள் உள்ளத்துல போடுறார்.
நீங்க இருந்து போகும்போது சொல்லிட்டே போகணும், நான் எல்லாம் இந்த பூமியில ஒண்ணுமே நடக்காது, தேவன் எந்த ஒன்றையும் செய்ய முடியாது, அப்ப நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன், நான் என்னுடைய ஷெட்யூலுக்கு, என்னுடைய பிளானுக்கு, என்னுடைய ஐடியாஸ்க்கு, என்னுடைய விருப்பத்துக்கு நான் என்னென்ன செய்யறேன்றதை விட தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க, நீங்க எவ்வளவு வருஷம் வாழ்றீங்கன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதிக வருஷங்கள் வாழ்ந்தவன் மெத்துசலா 960 வருஷம் வாழ்ந்தான் இல்லையா? 960 வருஷம். ஆனா உலகளாவிய விதத்துல அதிக வருஷம் வாழ்ந்தது மெத்துசலா. நான் நினைக்கிறேன் உலகளாவிய விதத்துல ரொம்ப குறைந்த வருடம் வாழ்ந்தது இயேசுவா தான் இருப்பார் நினைக்கிறேன், 33 வருஷம். ஆமாவா இல்லையா? ஆமென். ஆனால் ஒரு வேத ஆசிரியர் சொல்றாரு, மெத்துசலாவுக்கு 2 வசனத்துல தான் இடம், ஆனா இயேசுவுக்கு ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரை நம்ம வாழ்ந்துருக்கோம். ஆமென். சோ எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். எவ்வளவு வருஷம் வாழ்ந்தோன்றது முக்கியம் இல்லை, நம்ம நிறைய வருஷம் வாழ விரும்புகிறோம். எசேக்கியேல் ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷத்தை கூட்டிதான். அது பிரச்சனை கிடையாது அவருக்கு. நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆயுசு நாட்கள் கூட முடியும். எப்ப தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைந்து நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறவர்களே ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுடைய ஆயுசு நாட்கள் ஆட்டோமேட்டிக்கா கூட முடியும். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆட்டோமேட்டிக்கா கூட முடியும். அதனாலதான் நம்முடைய தேவனோட ஐக்கியம், தேவனோட உறவு, தேவன் சொல்லி கேட்பது, தேவன் சொல்லி நடப்பது, தேவன் சொல்லி செய்வது, தேவனுடைய அசைவாடுதலையே நாம் இயங்கிக் கொண்டிருப்பது மிக முக்கியமா இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஏதோ ஒரு செய்தி நேரம் மட்டும் இல்லை. ஒருத்தர் இப்படி சொன்னாரு, ஆராதனை முடிந்து செருப்பு போட்டு ஆமேன்னு சொல்லி செருப்பு போட்டு வெளியே போகும்போது தான் உண்மையான ஆராதனை ஆரம்பிக்குது. ஆமாவா இல்லையா? ஆராதனை என்பது சபைக்குள்ள இல்லை, அங்கிருந்து நாம் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் ஆராதனை ஆரம்பிக்குது நம்முடைய லைஃப்ல. ஆமே, எவ்வளவு கேட்கணும், எவ்வளவு செயல்படுத்துறோம்ன்றதுல தான் இருக்குது. அப்ப நான் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். உலகளாவிய பிரச்சனை பரிசுத்தாவியானவரை பற்றி அறிவில்லாத பிரச்சனை. அவர் இருந்தும் அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் இருந்தும் கவனிப்பாற்றவராக இருக்கிறார். எஸ் சொன்னாரு, நான் உங்களை திக்கற்றவராக விடேன். ஆக்சுவலி திக்கற்றவராக விடப்பட்டிருக்கிறவர் பரிசுத்தாவி. அவர் நம்மை கண்டுகொண்டே இருக்கிறார், அவர் நம்மை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். நாம் எப்போதுமே அவரை விட்டு தனியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். That's a problem. That's a problem. அதனால ஃபேமிலி ப்ராப்ளம், அதனால குடும்ப பிரச்சனை, அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால சக்சஸ் இல்லாமல் இருக்கும், அதனால சில காரியங்களை போய் மாற்றிக்கொள்ளுவோம். அதுக்கப்புறம் வெளியே வர பிரச்சனை, வெளியே வர போராடிட்டு இருக்கோம். அப்புறம் அவருடைய உதவியை போய் நாடுவோம். பேர் என்னோட ஆமேன்னு சொல்லி நேர்மையாக சொல்ல போனார், நமது இந்த உலகத்திற்கும் இந்த அவல நிலைக்கும் ஒரு பயனுள்ள பொருத்தமான உதவி இந்த உலகத்தில் வரவே முடியாது என்பது யதார்த்தமான உண்மை. நமக்கு வேறே ஒரு உலகத்திலிருந்து உதவி தேவை என்பதை இதை காட்டுகிறது. ஆமென். வேறே ஒரு இடத்திலிருந்து நமக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதை காட்டுகிறது. எப்போதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஒன்றை அது சொல்லுகிறது, உங்களுக்கு வேறே இடத்திலிருந்து உதவி தேவைப்படுகிறது. ஆமென். வேறே ஒரு உலகத்திலிருந்து உதவி தேவை என்பதை இது காட்டுகிறது. மனுக்குலம் தானாகவே உருவாக்கும் எந்த பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது, தீர்க்காது. நமக்கு நம்முடைய அனுபவத்திலே தெரியும். மனக்குலம் உதவிக்காக வேறே ஒரு உலகத்தை தேட வேண்டும், வேறே ஒரு உலகத்தை நாட வேண்டும், வேறே ஒரு தலைவரை தேட வேண்டும், வேறே ஒரு ஆளுநரை தேட வேண்டும், வேறே ஒருவர். இயேசு சொல்லும் போது, நான் போய் வேறே ஒரு உலகத்திலிருந்து வேறே ஒரு நபரை அனுப்புவேன் சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் போவேன், நான் போயிட்டு இந்த நாடு பிரச்சனையா இருக்குது, வேற ஒரு நாட்டில் போய் இருந்து அனுப்புவேன்னு சொல்லல. இந்த ஊர் பிரச்சனையா இருக்கு, வேற ஒரு ஊர்ல இருந்து அனுப்புவேன்னு சொல்லல. நான் போயிட்டு வேறே ஒரு உலகத்திலிருந்து நான் ஒருவரை அனுப்ப போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேறே ஒரு உலகத்திலிருந்து நாம் உதவியை நாட வேண்டும். வேறே ஒரு உலகத்திலிருந்து நாம் வேறே ஒரு உலகத்திலிருந்து நாம் உதவியை தேட வேண்டும். அதாவது இந்த இயற்கை உலகத்திற்கு பொருத்தமான நடைமுறை மற்றும் பயனுள்ள உதவி நமக்கு தேவைப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த உலகத்திலே மறுவர்க்கத்தை ஆளும் நமது நிறுவனங்கள் உயர்ந்த தன்னிலும் சிறந்த அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். வேறே ஒரு உயர்ந்த நிர்வாகம் தேவை. சொல்லுங்க, உயர்ந்த நிர்வாகம் தேவை. சத்தமா சொல்லுங்க, உயர்ந்த நிர்வாகம் தேவை. நானும் சாலமன் வந்தவொன்னு பேசிட்டு இருக்கும்போது பேசிட்டே இருந்தோம். சில சமயங்களில் நமக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணமே நம்முடைய உயர்ந்த நிர்வாகத்திலிருந்து நம்மை
விலக்கி வைக்கிறது. நமக்கு நிறைய தெரியும், நமக்கு நிறைய எனக்கு தெரியாத ஊழியமா, எனக்கு தெரியாத பிரசங்கமா, எனக்கு தெரியாத வாழ்க்கையா, எனக்கு இல்லாத அனுபவமா அப்படின்னும் போதுதான் நாம் வேற ஒரு நிர்வாகத்தை நாம் ரிஜெக்ட் பண்றோம். உயர்ந்த சிறந்த நிர்வாகத்தை ரிஜெக்ட் பண்றோம். நமக்கு தெரியல, ஆக்சுவலி நம்ம என்னத்தை ரிஜெக்ட் பண்றோம்னு நமக்கு தெரியல. நம்ம யாரை ஒதுக்கி வைக்கணும்ன்றது நமக்கு தெரியல. யாருடைய சத்தம் நமக்கு கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அதனுடைய வேல்யூ நமக்கு புரியல. ஆக்சுவல் ப்ராப்ளம் தான் நான் சொல்கிறேன். உயர்ந்த சிறந்த ஒரு நிர்வாகம் நமக்கு தேவை என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். எப்போதுமே நான் ஒரு கருத்து சொல்றது உண்டு, ஒன்று நீங்கள் தலைவராயிருங்கள் அல்லது உங்களுக்கு மேல் ஒரு தலைவரை வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாத பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை சீர்கட்டு போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். ஒன்று நீங்கள் தலைவராயிருங்கள், இல்லைன்னா ஒரு தலைவரை உங்களுக்கு மேல் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதுமே நீங்கள் போய் ஆலோசனை கேட்க, எப்போதுமே உங்கள் தவறுகளை சொல்லி திருத்திக் கொள்ள, எப்போதுமே இதை செய்யட்டுமா வேண்டாமா என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தின் யோசனைகளை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள ஒரு தலைவர் தேவை. ஃபீல் பண்றீங்க? சத்தமா வாங்கன்னு சொல்லுங்க. ஃபீல் பண்றீங்களா? உணர்றீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நபர் இல்லாததான் பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு நபர் இல்லாதான் பிரச்சனை. நாமும் தலைவனா இல்லை, நமக்கு நிறைய தலைவர்கள் இல்லை, நாம் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறோம் என்பதை எப்போ தெரியும் தெரியுமா? சாலமோன் சொல்றாரு, முடிவிலே அது தெரியும். இல்லை, முடிவிலே. ஆமென். அல்லேலூயா. நான் ஆவியானவரோட பேசிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், சில சமயங்களில் நிறைய பேர் வாழ்க்கை நிறைய பேர் திருந்தி வாழ வேண்டும் என்று நினைக்கும் போது அவருடைய வாழ்க்கை முடிந்து போகிறது. ப்ராப்ளம் பாருங்க, கிட்டத்தட்ட 75 இயர்ஸ் திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது அதனாலதான் பாருங்க, நாம் பட்டு திறந்தவர்களாயிராமல் படித்தே திறந்தவர்களாக இருக்க வேண்டும். அவன் இது நாசல்ல பாலசேகர் சொன்னாப்புல ரொம்ப அற்புதமான வார்த்தை. பட்டு தெரிந்த வேண்டும் என்றால் வாழ்க்கை போதாது, நாம் படித்தே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதனாலதான் புக்கை கொடுத்துட்டார். இந்த புக் இல்லை, பைபிள். இது பைபிள் படித்தே தெரிந்த வேண்டும் என்பதற்காக சொல்ல, படித்தே தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓகே, போலாம். இதனால் தான் முழு உலகமும் அதில் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் வேறே ஒரு உலகத்திலிருந்து ஒரு சிறந்த ஆளுநரின் வருகையை வரவேற்று அவரை ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும். ஆமென். எனக்கு ஒரு ஆளுநர் தேவை. சொல்லுங்க, என்னை ஆளுகிற ஒருத்தர் தேவை. சத்தமா சொல்லுங்க, என்னை ஆளுகிற ஒருவர் தேவை. ஆறாவது, பூமியில் பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த மறுசீரமைப்பு அந்த ஆளுநர் மூலமாக, அவருடைய வல்லமையின் மூலமாக மட்டுமே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜரீகமான வாழ்க்கையை நமக்கு தர முடியும். நீங்கள் நானும் ஒரு ராஜாவை போல பிறந்தோம். நீங்கள் நானும் ஆளுகை செய்யும்படியாக பிறந்தோம். நீங்கள் நானும் உண்டாக்கப்பட்ட விதம் வேற, நம்முடைய தலையெழுத்தே வேற, நம்முடைய வாழ்க்கை பற்றி கடவுளுடைய அசைன்மெண்ட் வேற, நோக்கம் வேற. நாம் இப்படி இருக்கிறது நம்முடைய வீழ்ச்சி அடைந்த வாழ்க்கையினுடைய ஒரு ஸ்டேட்டஸ். நாம் இப்படி இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை. நாம் இப்படி இருப்பதற்காக நாம் இந்த பூமியில பிறப்பிக்கப்படவில்லை. தேவ சாயல், தேவ ரூபமாக தேவன் என்னவா இருக்கிறாரோ, பின்னால நான் சொல்றேன், நீங்களும் நானும் இந்த பூமியை தேவன் டிசைன் பண்ணும் போதே ராஜாக்களும் ஆசாரியர்களும் வாழ்கிற இருக்கிற ஒரு சமூகமாக, ஐ மீன் உயர்ந்த சமூகமாக இந்த உலகத்தை தேவன் டிசைன் பண்ணினார். கைதட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. எல்லாரும் ராஜாக்களும் எல்லாரும் ஆசாரியர்களுமாக இருக்கிற ஒரு உயர்ந்த சமூகமாக டிசைன் பண்ணினார். நாம் அந்த வாழ்க்கையை தவறிவிட்டோம். இதல்ல நம்முடைய வாழ்க்கை, இதல்ல நம்முடைய டெஸ்டினேஷன், இதல்ல நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். நாம் இப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆகவேதான் ஒரு ஆளுநர் தேவை. அவரை வரவேற்று அவரை உள்ளே அமர செய்து அவரால் இயக்க வேண்டும் என்பது அத்தியாவசியமானது, இன்றியமையாததாக இருக்கிறது. பூமியில் பரலோக ராஜ்யத்தினுடைய மறுசீரமைப்பது, ராஜரீகமான வாழ்க்கையை நமக்கு தரும்படியாக அந்த நபர் இல்லாமல் அது நமக்கு நடக்க முடியாது. என்றால் நாம் எண்ணத்தையெல்லாம் ஆதி மனுஷனாய் எண்ணத்தையெல்லாம் நாம் இழந்தோமோ எல்லாவற்றையும் திருப்பி இந்த கடைசி காலத்தில் தருவதற்கென்றே அந்த ஆளுநரை பரலோக ராஜ்யம் நியமித்திருக்கிறது.
ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பரலோக ராஜ்யத்திலிருந்து உங்களுடைய என்னுடைய ராஜரீகமான வாழ்க்கையை மீட்டு தரும்படியாக நியமிக்கப்பட்டவராக இருக்கிறார். கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். It's a very very important statement. நீங்களும் நானும் அதை அடையும்படியாக நமக்கு தேவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் நமக்குள்ள இருக்கிறது. தேவனுக்கு என்ன ஆளுகை இருக்கிறதோ அதே ஆளுகை நமக்குள்ள இருக்கிறது. தேவனால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், இந்த அவல நிலை, இந்த பூமியில் இருக்கிற அத்தனை நெகட்டிவான நிலையையும் மாற்றுவதற்கு தேவன் தம்முடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையை, உங்களை அவர் நம்பி இருக்கிறார். கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். கர்த்தர் இந்த தேசத்தின் தீர்வாக பதிலாக கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். We are not a religious people, we are from kingdom. நீங்களும் நானும் ராஜ்யத்திலிருந்து வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் ஒரு நோக்கத்தோடு ராஜ்யத்தால் ஒரு பிரதிநிதிகள் போல அனுப்பப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பிகாஸ் நாம் ஒரு ஊர்ல இருந்து வரல, ஒரு ஒரு தாய் தகப்பன் கர்ப்பத்திலிருந்து வரல. ஒருவேளை இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். பட் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தால் டிசைன் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி பாக்குறீங்க? எத்தனை பேர் அப்படி பாக்குறீங்க? நான் பேசுவது மிக முக்கியம், நான் செயல்படுவது மிக முக்கியம், என்னுடைய நடவடிக்கைகள் மிக முக்கியம், என்ன கலாச்சாரத்தை நான் இந்த பூமியில கட்டவிழ்க்கிறேன் என்பது மிக முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், தேவன் எந்த கலாச்சாரத்தை பார்க்கிறாரோ, எந்த ராஜ்யத்தை பார்க்கிறாரோ, எப்படிப்பட்ட அட்மாஸ்பியரை பார்க்கிறாரோ அப்படிப்பட்டதாகவே இருக்க முடியாத அந்த பூமியை டிசைன் பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் உங்களுக்கும் எனக்கும் கையில கட்ட தம்முடைய வார்த்தை கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இதுக்குள்ளே உன்னுடைய ராஜ்யம் இருக்கிறது, இதற்குள்ள நீ எங்கிருந்து வந்தாயோ அந்த ராஜ்யம் இருக்கிறது, இதற்குள்ளே உன்னுடைய ராஜ்யத்தினுடைய அசல் கலாச்சாரம் இருக்கிறது, அசல் லாங்குவேஜ் இருக்கிறது, அசல் கேரக்டர் இருக்கிறது. இவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில வரும்போது இந்த கோளில், இந்த பூமியில் அந்த ராஜ்யத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உன் மூலமாய் வர ஆரம்பிக்கும். ஓ லார்ட், உங்க மூலமா, என் மூலமாக ராஜ்யத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அந்த செல்வாக்கை இந்த பூமியில தர விரும்புகிறார். You are very very important. You are very very necessary. நீங்க யோசிக்காதீங்க, என் லைஃப் இப்படி இருக்குது, என்னுடைய இது. நீங்க பல சமயங்கள் நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் இதவே யோசித்து நம்முடைய லைஃப் இழந்துட்டோம், நம்முடைய வாழ்க்கை இழந்துட்டோம். நாம் செயல்படுத்த வேண்டியதை, நாம் அமுல்படுத்த வேண்டியதை நாம் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்றைக்கோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், என்றைக்கோ நீங்கள் செயல்படுத்தி இருக்க வேண்டும். எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமென். கர்த்தர் உங்கள் மூலமாக உங்கள் சமூகத்தை தொட விரும்புகிறார். உங்கள் மூலமாக உங்களுடைய சமுதாயத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய தேசத்தின், உங்களுடைய சமூகத்தின், உங்களுடைய தெருவின் ப்ராப்ளம் முதலமைச்சருடைய ப்ராப்ளம் அல்ல. எந்த தீர்வும் அங்கிருந்து வரும்படியாக எதிர்பார்க்கப்படுவதல்ல. யூ ஆர் ஆன்சர். நீங்கள் தான் பதிலும் தீர்வுமாக இருக்கிறீர்கள். தலையில் கை சொல்லுங்க, நான் தான் பதிலும் தீர்வுமாக இருக்கிறேன். நான் தான் பதிலும் தீர்வுமாக இருக்கிறேன். ஐ வாண்ட் டு ஸ்பீக், ஐ வாண்ட் டு டூ சம்திங். நான் சிலவற்றை பேச வேண்டும், நான் சிலவற்றை செயல்படுத்த வேண்டும். சரி, இப்படி சொல்லும் போது நான் உங்களை கிளப்பி விடலை. You need some discerning spirit. You have to understand something. You have to listen something. You have to learn some knowledges, understandings. Your perspective மாற வேண்டும். You are the answer. You are the solution. You have to do something. Your problem, actually your society problem is yours. உங்கள் பிரச்சனை, நீங்கள் தான் அதற்கு தீர்வு, நீங்கள் தான் அதற்கு பதில். பிகாஸ் தேவன் உங்களை நம்பி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. தேவன் உங்களை நம்பி இருக்கிறார்.
உங்கள் சந்ததிகளுக்காக தேவன் உங்களை நம்பி இருக்கிறார். உங்களுடைய பரம்பரைக்காக, தலைமுறைக்காக தேவன் உங்களை நம்பி இருக்கிறார். உங்கள் பட்டணத்திற்காக தேவன் உங்களை நம்பி இருக்கிறார். தேவன் உங்களை நம்பி இருக்கிறார். ஓ ஜீசஸ், சொல்றீங்களா? தேவன் நம்பி ஏதோ ஒரு சர்ச் நடத்துறதுக்காக, ஏதோ ஒரு சில மீட்டிங்ஸ் நடத்துறதுக்காக, இல்லை ஏதோ இல்லைங்க, அதையும் தாண்டி, அதையும் விட ஏதோ சில காரியத்தை. அதனால நான் சொல்றேன், நீங்கள் நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதில்லை, நீங்கள் நிறைய நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதில்லை, நீங்கள் சில சரியான காரியங்களை செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஆமென். கைவிட்டு ஒரு ஆமென் சொல்றீங்க. பல சமயம் நாம் நிறைய நல்ல காரியங்களை செய்கிறோம், ஆனால் சில சரியான காரியங்களை நாம் செய்ய விட்டு விடுகிறோம். மிகப்பெரிய தந்திரம் நல்ல காரியங்களை செய்ய வைப்பது, சரியான காரியங்களை மிஸ் பண்ண வைப்பது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நல்ல காரியங்களை செய்யறதுக்கு போயிட்டாங்க, சரியான காரியங்களை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படிதான் நாம் பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? தேவன் என்னை நம்பி இருக்கிறார். நல்லா உணர்ந்து சொல்லுங்க, தேவன் உங்களை நம்பி இருக்கிறார். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், தேவன் உங்கள் காலத்தில் நீங்கள் வரும்போது உங்கள் மேல் ஒரு நம்பிக்கை வைத்து எதிர்பார்த்து நீங்கள் ஏதோ சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு போதுமான காரியங்களை இப்பொழுதே கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இந்த ராஜ்யம் பூமியில் உள்ள அரசாங்கத்தை விட எல்லையற்றது, உயர்ந்தது. பரலோக ராஜ்யம் சக்தி வாய்ந்தது. நாம் வாழும் இந்த உலகத்திற்கு உடனடியாக பொருந்தக்கூடியது. ஏழாவது, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. நாடுகள் சமூகங்களைப் போலவே சிறந்தவை. தேவன் நாட்டை பார்க்கும்போது சிறந்த ஒன்றாக படைத்தார். சமூகங்கள், அதில் இருக்கிற குடும்பங்களைப் போலவே சிறந்தவை. தேவன் எப்போதுமே தாம் படைத்த எந்த ஒன்றையும் சிறந்ததாக பார்க்கிறார். தேவன் மனுஷனை பார்க்கும்போது மிகவும் நல்லது என்று கண்டார். சகலவற்றையும் உண்டாக்கியவர் அவர் மிகவும் நல்லது என்று கண்டார். தேவனிடத்திலிருந்து வந்த சகலமும் சிறந்தவைகள். சொல்லுங்க, சிறந்தவை. ஒரு குடும்பம் என்பது தனி நபர்களைப் போலவே சிறந்தவை. இதெல்லாம் எதனால் கைட் பண்ணப்படுதுன்னா, ஒரு நாட்டினுடைய தரம் மக்களுடைய தரத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க, நான் முதலமைச்சர் ஆனால். ஆமென் இல்லையா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தை புரியுதா? இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு அவல நிலை இருக்குது, இவ்வளவு சூழ்நிலை இருக்குது. அதனால ஒருத்தர் சொன்னாரு, நான் முதலமைச்சர் ஆனால். ஆமென். அப்ப பாருங்க, தேவன் ஒரு நாட்டின் தரத்தை எதில் வைத்திருக்கிறார்னா, ஒரு மக்களுடைய தரத்தால் அதை தீர்மானிக்கிறார். ஆமென். ஆண்டவர் நல்லா தெரியும் இயேசுவுக்கு, நான் முதலமைச்சர் ஆனாலும் எத்தனை பேர் எழுதினாலும் சரி, நான் போய் அனுப்புகிற ஒருவரால். ஆமென், ஹல்லேலூயா. நான் போய் அனுப்புகிற ஒருவரால் எல்லாம் செய்யலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு நாட்டின் தலைமை மக்களுடைய தரத்தால் தீர்மானிக்கும். ஒரு நாட்டினுடைய தலைமையை பொறுத்தவரை குறிப்பாக இது முக்கியமானது இல்லையா? தலைவர்கள் சொல்லும் போது, தலைவர்கள் ஒரு காரியத்துக்கு செல்லும் போது முழு தேசம் செல்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தலைவன் தன்னுடைய நாட்டை நடத்துகிறவனாக இருக்கிறான். நமது தலைவருடைய மதிப்புகள், அவருடைய தரத்தின் நிலைகள், அவருடைய மனசாட்சிகளை பொறுத்தே இந்த நாடும் சில முடிவுகளையும் சில சட்டங்களையும் தோற்றுவிக்கிறது இல்லையா? அவங்களுடைய முடிவுகள் தான், அவங்களுடைய தரம், அவங்க யாரா இருக்காங்களோ அவங்களுடைய மனசாட்சி என்ன வேலை செய்யும், அதுதான் மக்களுடைய வாழ்க்கை முறையாக, கலாச்சாரமாக பாதிக்கிறது. நீங்கள் நானும் ஒரு கலாச்சாரத்துக்குள்ள, ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருக்கிறோம்னா காரணம் அந்த தலைமை, தலைமையினுடைய நிலை, அங்க இருக்கிற தரம், அவருடைய கேரக்டர், அவருடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ. ஆமாவா இல்லையா? நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்பி இருக்கிறார். ஏன் தெரியுமா? தேசத்தினுடைய அவல நிலைக்கு நீங்களும் நான் தீர்வாய். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், 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 ஆமென். முதல்ல நீங்க யாரு எவருன்றதெல்லாம் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு தேவன் உங்களை நம்பி இருக்கிறார்ன்ற ஒரு மனநிலைக்கு வாருங்க. உங்களுடைய கவனம், உங்களுடைய கண்ணோட்டம் உங்களை பற்றி, நான் கர்த்தருக்காக இந்த பூமியில இருக்கிறேன், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த பூமியில இருக்கிறேன். சொல்லுங்க, நான் தேவனுக்காக. ஒருவேளை நீங்க வயசாகி போயிருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவங்களா, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த பூமியிலே தேவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
ஹல்லேலூயா. நீங்க ஒரு சொல்யூஷன் உண்டு பண்ண மாட்டீங்களா? நீங்க தீர்வு உண்டு பண்ண மாட்டீங்களா? நீங்க அவன் தலையை நசுக்க மாட்டீங்களா? ஹலோ, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுதான் சொன்னாரு. பிரச்சனை வந்தவன, சூழ்நிலை வந்தவன சொன்னாரு, அவர் வருவார். ஆமென் சொல்லுங்க. அவர் வருவார். சொல்லுங்க, அவர் வருவார். அவர் வந்து சொன்னாரு, நான் போய் அவரை அனுப்புவேன். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ அவரை அனுப்புனதுக்கு அப்புறம் அவர் இப்போ உள்ள வந்துட்டு அவர் சொல்றாரு, நான் உன்னை தான் நம்பி இருக்கிறேன். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனாலதான் அவர் நமக்குள்ள இருந்து நடத்துகிற ஒவ்வொரு நடத்துதலையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்றால் தேசம், சமூகம், நம்முடைய கலாச்சாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேசமுடைய மக்கள் நம் மீது தலைவர்களாக நாம் யாரை நியமிக்கிறோமோ அவர்கள் மூலமாக அந்த சமூகம் இயக்கப்படுவதாக முடிவு செய்யப்படுகிறது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நமக்கு மேல எந்த தலைவர்களை வைக்கிறோமோ இல்லையோ, நாம் இயங்கும்படியாக நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை சரியான தலைவராக வைத்துள்ளார். அவர் சொல்ல இயங்க வேண்டும். அவர் சொல்ல இயங்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், அவர் சொல்ல இயங்கினவர்களால் மாத்திரமே தேசம் சீர்பட்டது. அவர் சொல்லி இயங்கினவர்களால் மாத்திரமே தேசம் சரிப்பட்டது, வாழ்க்கை சரிப்பட்டது. வேதாகமத்தை முழுசா நீங்க படிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானுடைய இயக்கத்திற்கு யாரெல்லாம் இணங்கி போனார்களோ அவர்கள் மூலமாக மாத்திரமே சமூகம் மாறினது, தேசம் மாறினது. நீங்களும் நானும் நாம் ஒரு 4 பேர் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக இங்கே வரவில்லை. நீங்களும் நானும் தேசத்திற்காக இங்கே அனுப்பிவிடப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஒரு நாட்டிற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நானும் உலகத்திற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசு அதைத்தான் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல சமூகத்திற்கும் நீங்கள் தீர்வுகளையும் பதில்களையும் உண்டு பண்ண வேண்டும். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பார்வை மாற வேண்டும். நீங்கள் பார்க்கிற விதம் மாற வேண்டும். நீங்கள் ஒரு வீட்டிற்காக இல்லை, ஒரு குடும்பத்திற்காக இல்லை, நீங்கள் ஒரு தெருவுக்காக இல்லை, நீங்கள் ஏதோ உங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக இல்லை, நீங்கள் தேவனுக்காக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இந்த உலகத்திற்காக இங்கே இருக்கிறேன். உலகம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. Without Paul, think பண்ணி பாருங்க. Without Jesus, இயேசு இல்லாமல் இந்த உலகத்தில் ரட்சிப்பு வந்திருக்க முடியாது. Without Paul, பவுல் இல்லாமல் நமக்கு மிகப்பெரிய வெளிப்பாடுகள் கிடைத்திருக்காது. Without லூக்கா இல்லாமல் நமக்கு மிகப்பெரிய வெளிச்சம் கிடைத்திருக்காது. 12 சீசர்கள் இல்லாமல், தோமா இல்லாமல். ஓ லார்ட், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதெல்லாம் நாம் படிப்பதற்காக, கேட்பதற்காக வரலாறுகள் அல்ல. அவைகள் எல்லாம் எண்ணத்தை நமக்கு நம்முடைய தலையின் மேல் சுமத்துகிறது. என்றால் இதை போலவே நீ இல்லாமல் என்கிற ஒரு வார்த்தை பேசப்பட வேண்டும். நீங்கள் இல்லாமல், சீகன் பால் இல்லாமல், மகாத்மா காந்தி இல்லாமல், நான் இல்லாமல் ஏதோ சிலவற்றை செய்யும்படியாக, ஏதோ சிலவற்றை நான் செயல்படுத்தும்படியாக, ஏதோ சிலவற்றை நான் பேசும்படியாக, ஏதோ சிலருக்கு எரேமியா பார்த்து சொன்னார், நீ இல்லாமல் நான் சில காரியங்கள் இந்த தேசத்தில் போய் சொல்ல முடியாது. உன்னை தாயின் கர்ப்பத்திலேயே, ஓ ராமோ ஷே காபா லாபா ராமா, தாயின் கர்ப்பத்திலே நீ உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னவா இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். நீ என் வார்த்தைகளை கொண்டு போய் ஜனங்களுக்கு சொல்லுகிற நபர். ஓ, நீங்கள் பிறந்ததற்கு அப்புறம் அல்ல, நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் பிறந்து விட்டது. You have to do something. நான் சொல்லுகிறேன், நீங்கள் பிழைப்பதற்காக ஏதோ சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பிறந்ததற்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? Oh Lord Jesus, hallelujah, hallelujah. You have to speak something, you have to write something, you have to say something, you have to do something for kingdom. Because தேவன் உங்களை நம்பி இருக்கிறார், எதிர்பார்த்திருக்கிறார். ஆகவே தான் நம்ம சொல்றாரு, நீங்கள் அவருடைய உணர்வுகளை கேட்க வேண்டும். அவர் உங்களை என்ன கைட் பண்றான்னு பார்க்க வேண்டும். பிலிப்பு போய்கிட்டே இருக்கிறான். பிலிப்பு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கிறான், கந்தாகை மந்திரி ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கிறாரு. கந்தாகை மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கிறாரு. இங்க பிலிப்பு ஆவியானவர் நடத்துகிறார். என்ன மாதிரி ஒரு டைரக்ஷன், என்ன மாதிரி ஒரு நடத்துதலை பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்களா இல்லையா? ஆவியானவர் பிலிப்பை தூக்கி கந்தாகை மந்திரியுடைய நினைக்கிறார். நினைத்த உடனே பிலிப்பு
கந்தாகை மந்திரிட்ட பேச ஆரம்பிக்கிறார். தீர்க்கதரிசன புத்தகத்தை விளக்கி காண்பிக்கிறார். காண்பிச்ச உடனே கந்தாகை மந்திரி ரட்சிக்கப்படுகிறார். ஒரு மிகப்பெரிய மந்திரி, மிகப்பெரிய பொக்கிஷதாரன். நடந்தது என்ன தெரியுமா? வேதாசிரியர்கள் சொல்றாங்க, எத்தியோப்பியா முழுவதற்கும் இந்த கந்தாகை மந்திரி மூலமாக இவர் ஒரு கீ பர்சனா இருந்து தேசத்தை சந்தித்தார்னு சொல்றாங்க. எப்படி உங்களுக்கும் எனக்கும் கோபா வந்தார், அப்படியே கந்தாகே என்கிற ஒரு மந்திரியை கத்து கொண்டு போய் எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சந்தித்தார். நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர். ஒருவேளை கந்தாகை மந்திரி மூலமா சில காரியங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் ஆவியானவருடைய சத்தத்திற்கு உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிந்து தேவன் ஒருவனை நம்பினாரே, அந்த பிலிப்புவாய் நீங்கள் நானும் இருக்க வேண்டும். கைதட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென், ஆமென், ஆமென். அந்த பிலிப்புவாய் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களை என்ன செய்ய முடியாது இணைக்கிறார். நீங்க ஒருபோது நினைக்காதீங்க ஒரு சாதாரண பிலிவர், அப்படி நீங்க ஒருபோது நினைக்காதீங்க. தேவனை நம்புகிற ஒரு நபர், தேவன் உங்களை நம்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால்தான் பூமியின் மண்வர்க்கத்தின் வாழ்க்கைக்கான அந்த சிருஷ்டியுடைய வடிவமைப்பு, மனிதர்கள் சிருஷ்டியுடைய அது ஆவியினாலே அவர்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆவியானவர் தான் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு சில காரியங்கள் நான் சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் மாதிரி நான் விட விரும்புகிறேன். இது மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல. எல்லாம் சொல்லுங்க, மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல. சத்தமா சொல்லுங்க, இது மதம் சார்ந்த பிரச்சனை இல்லை. சத்தமா சொல்லுங்க, மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல, இது உலகம் சார்ந்த பிரச்சனை. வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகம் பரிசுத்த ஆவியானவரை காணாமல் இருக்கிறது, அறியாமல் இருக்கிறது என்று இயேசு வருத்தப்படுகிறார். சில காரியங்களை கடகடன் சொல்றேன். ஏன் பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியமா இருக்கிறார்? ஒன்று, வேதாகமம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வித்தவுட் பரிசுத்த ஆவியானவர் உங்களாலும் என்னாலும் வேதாகமத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவரால் வேதாகமம் எழுதப்பட்டது. ஒருவேளை நிறைய பேர் வேதாகமத்தை எழுதியிருக்கலாம், வேதாகமத்தை தொகுத்திருக்கலாம், ஆனால் இன்ஸ்பயர் பண்ணினவர் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஒருவேளை பைபிள் படிக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு கதையோ ஒரு வரலாறோ நம்ம படிக்கல, ஆவியானவர் அதன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அறிய வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், எழுதினவர் ஆவியானவர், இன்ஸ்பயர் பண்ணினவர் ஆவியானவர். ஆகவே ஆவியானவர் மூலமாக தான் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நான் விளங்கிக் கொள்ள முடியும். கைதட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? இரண்டாவது நாம் வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம், இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். அதனாலதான் வேதம் சொல்கிறது, பிதாவாகிய தேவன் சொன்னார் அவர் வருவார், இயேசு சொன்னார் நான் போய் அவரை அனுப்புவேன். அவர் இப்பொழுது நமக்குள்ளே நிரந்தரமாய் தங்கி இருக்கிறார். எல்லாரும் நிரந்தரமாய் தங்கி இருக்கிறார். சத்தமா சொல்ல, நிரந்தரமாய் தங்கி இருக்கிறார். ஹலோ, நான் என்ன சொல்றேன், எல்லாம் அறிந்த ஒருவர் நமக்குள்ளே நிரந்தரமாய் தங்கி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை, நம்முடைய வாழ்க்கையினுடைய டெஸ்டினேஷனை அறிந்தவர் நமக்குள்ளே நிரந்தரமாய் தங்கி இருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த கடைசி காலம், நீங்க சொல்றீங்க without money I cannot survive. நான் சொல்கிறேன், without Holy Spirit you cannot survive. ஆமென். நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன ப்ராப்ளம் நினைக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன், that's not a problem. என்ன போல ஊழியத்துல பிரச்சனை சந்திச்ச இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. மணி இல்லாத உங்களுடைய பிரச்சனை, வேற என்ன பிரச்சனை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? எனக்கு இல்லங்க இந்த ப்ராப்ளம் அந்த, ஹலோ, அதெல்லாம் பிரச்சனை. பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படாதது, அவர் நடத்துகிறார், அதை விலகிக் கொள்ளாதான் உங்களுடைய பிரச்சனை. கடைசி காலத்தினுடைய பிரச்சனை பரிசுத்த ஆவியானவருடைய காலம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளாது. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வைக்கப்பட்டிருக்கிறார். நல்லா போனீங்க, இயேசு வாழ்ந்த நாட்கள் நான் போய் அவரை அனுப்புவேன்னு சொன்னது எதுக்காக? அவர் உங்களோட இருந்து பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது உங்களை தட்டி கொடுத்து, உங்களுக்கு வந்து உச்சி கொட்டி, உங்களை வந்து ஆற்றி தேற்றி, அதுக்காக பரிசுத்த ஆவியானவர் நினைக்கிறீங்க? இல்ல, நீங்கள் பிரச்சனையை சந்திப்பதற்கு முன்பாகவே அதிலிருந்து தப்பித்துக் கொள்கிற போக்கை உங்களுக்கு உணர்த்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர். கை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்க. இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்த பின்பு அவர் தேவைப்படவில்லை, அவர் வந்த பின்பு நீங்கள் வாழ வேண்டும். கை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? நீங்க பிரச்சனையை சந்தித்த பின்பு அவர் உங்களுக்கு தேவைப்படுவார் சொல்லலங்க. நீங்கள் பிரச்சனைக்குள்ளே போவதற்கு முன்பாகவே ஆவியானவர் தேவைப்படுகிறார். ஆவியானுடைய நடத்துதல், ஆவியானுடைய உணர்த்துதல், ஆவியானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போக கூடாது என்பது இயேசுவுடைய மிகப்பெரிய ஆதங்கம். சொல்றீங்க, அதனால அவர் உள்ள வந்து வாசம் பண்ணிட்டார்.
எனக்குள்ள தங்கி இருக்கிறார். சொல்லுங்க, நான் அவரை சுமந்து கொண்டிருக்கிறேன். சத்தம், நான் அவரை சுமந்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் தனியா இல்லை. ஓ லார்ட், சொல்லுங்க, நான் தனியா இல்லை. அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஓ ஜீசஸ், காணப்படாத விதத்தில் அவர் எனக்குள்ள இருக்கிறார். கண்ணுக்கு புலப்படாத விதத்தில் எனக்குள்ள இருக்கிறார். அவர் எனக்கு அவர் யாருன்றத பின்னால பார்ப்போம். அவர் எனக்கு என்னோட தங்கி இருக்கிறார். ஓ லார்ட், 92% நாலேஜ் உள்ளவர் எனக்குள்ள இருக்கிறார். வேற என்ன வேணும் உங்களுக்கு? வேற என்ன வேணும் உங்களுக்கு? பணம் சம்பாதிக்க அவர் கற்றுக் கொடுப்பார். சொல்ல மாட்டேன்றீங்களா ஒரு ஆமென்? உங்களுடைய வியாதியை ஜெயிக்க அவர் கற்றுக் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை ஜெயிக்க கற்றுக் கொடுப்பார். நீங்க இணங்கி போக வேண்டும். தட்ஸ் ஆல். நீங்க சேர்ந்து போக வேண்டும், அவ்வளவுதான். உங்களுடைய வாழ்க்கையுடைய ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட வேற ஒரு பெரிய நோக்கம் உங்கள் வாழ்க்கைக்கு இல்லை. கைதட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹalleluya. ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட உங்கள் வாழ்க்கைக்கென்று வேற ஒரு அஜெண்டா இல்லை, வேற ஒரு ஸ்கெட்யூல் இல்லை. நீங்க சொல்றீங்க, இல்லங்க நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று வீடு வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களோ? அது இல்லைங்க, அது இல்லை. உங்கள் வாழ்க்கை குறித்த தலையெழுத்து, உங்கள் வாழ்க்கை குறித்த நோக்கம் வேற. உங்களுக்குள்ளே தங்கி ஒருவர் இருக்கிறாரே, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிவதை விட வேற ஒரு ஊழியம் இந்த உலகத்தில் கிடையாது. ஹalleluya. நிறைய பேர் ஆவியானவரை தாண்டி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் ஆவியானவர் சொல்லுவதை விட அவர்களுடைய ஸ்கெட்யூல் ஃபுல்ஃபில் ஆகிறதா பெருசா இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்காக நீங்க நான் இங்கே இல்லை. செகண்ட், மூன்றாவது, நாம் வாழ்கிற இந்த கடைசி காலம், பரிசுத்தனுடைய காலம். நாம் மூன்றாவது, ஆவியானவருடைய நெசசரி. இந்த மனுஷர்கள், இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் சரீரத்தில் இருக்கிறானே ஒழிய அவன் சரீர மனிதன் அல்ல, அவன் ஆவிக்குரிய மனிதன். ஹalleluya. சொல்லுங்க, நான் ஆவி மனிதன். இந்த பூமியிலே 1000 கோடி ஜனங்கள் என்றால் 1000 கோடி ஆவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அப்படி பாக்குறீங்க? ஆமென். ஆகவே நான் சொல்கிறேன், ஆவியானவர் இல்லாமல் ஆவிக்குரிய மனுஷனாகி நீங்கள் செயல்பட முடியாது. ஹalleluya. இந்த சரீரத்தை இயக்குவது ஆவியானவர். உள்ளதான் நம்ம பார்க்கிறோம். அதனால நான் அடிக்கடி சொல்றேன், இந்த கண்ணே பார்க்கறதுல கண் வழியா பார்க்கிறோம். ஆமென். கண் வழியாக பார்க்கிறோம். உள்ள இருக்கிற ஆவி பார்க்கிறோம், மனம் பார்க்கிறது. கையை செயல்படுவதில்லை, கை வழியா செயல்படுகிறோம். உள்ள இருக்கிற ஆவி செயல்படுகிறது. அதனாலதான் பாருங்க, செத்த பணத்தை வச்சோம்னா கண்ணு திறந்திருக்கு, வாய் திறந்திருக்கு, காதெல்லாம் திறந்திருக்கு, கையெல்லாம் இருக்குது, ஆனா செயல்பட மாட்டேங்குது. ஏன்னா சரீரம் இருக்கு, ஆள் போயிட்டாரு. ஆமாவா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆள் போயிட்டாரு. ஆள் யாரு? ஆவிதான். ஆவி மனிதன் தான். சொல்லுங்க, நான் ஒரு ஆவி. சத்தமா சொல்லுங்க, நான் ஒரு ஆவி. சாம்பாஸ்கிட்ட போய் ஒரு அம்மா போய் புருஷனை பத்தி ரொம்ப குறையா சொன்னாங்களாம். அவர் சரியில்லைங்க, அப்படிங்க எப்படிங்க, ஜவுனி பாருங்க, அவருக்கு ஏதாவது பிடிச்சிருக்காரு. அப்புறம் அவர் கேட்டாரா, எத்தனை வருஷமா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்டாரா. நான் கல்யாணம் பண்ணி ஒரு 15 வருஷம் ஆச்சு. அவர் சொன்னாரா, உங்களை விட பெருசா வேற என்ன பிடிக்க முடியும்? உங்களை விட பெருசா வேற என்ன பிடிக்க முடியும்னாராம். அந்த மாதிரி நீங்கள் நான் ஆவியா இருக்கிறோம். சொல்லுங்க, ஆவியா இருக்கிறோம். நல்லா கவனிங்க, சீரியஸா கவனிங்க. ஆவி, நீங்கள் நான் ஒரு ஆவி மனிதர்கள். நம்முடைய ஆவி என்ன சொல்வது அப்படிதான் சரீரம் இயங்குது. ஆமென். ஹalleluya. யோசுவா சிரிக்கிறாரு. பாஸ்டர் இப்பதான் கல்யாணம் பண்ணி இருக்கிறோம், என்ன இப்படி சொல்றீங்க? சொல்லுங்க, நான் ஒரு ஆவி மனிதன். அதனாலதான் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நமக்கு ஒரு ஆவியானவர் தேவை. ஆவியானவர் இல்லாமல் நம்மால் இந்த பூமியில இயங்க முடியாது. ஆமென். கடவுள்னு சொல்றேன், நமக்காக பிதாவினிடத்தில் பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனே ஆவியா இருக்கிறார். ஆவியினால் அன்றி நீங்கள் நான் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசீர்வாதங்கள் அனைத்துமே கண்ணுக்கு புலப்படாத விதத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், நீங்கள் நானும் வாழ்கிற இந்த உலகமே ஆவிக்குரிய உலகம். சொல்ற, ஆவிக்குரிய உலகம். ஆவியானவர் இல்லாமல் உங்களாலும் என்னாலும் இந்த பூமியில வாழ முடியாது. தேவனுக்கு நன்றாய் தெரியும். ஆகவேதான் ஆவியானவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தி ஆவியானவராலே வர முடியும். சரீரத்துக்கு பலம், ஆரோக்கியம் ஆவியானவராலே வர முடியும். உங்களுடைய அன்புள்ள தன்மை ஆவியானவராலே. சொல்ல மாட்டேன்றீங்களே, உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல்களும் திறமைகளும் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆவியானவருடைய உதவி தேவை. ஆவியானவர் இல்லாமல் you cannot survive. உங்களால் வாழ முடியாது. இருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் பைபிள் சொல்றது நாம் ஆவியினால் பிறந்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆவியானவராலேயே நமக்குள்ள இருக்கிற பயம் நீக்கப்பட முடியும். ஆவியானவர் இல்லாமல் நாம் இந்த உலகத்திலே நாம் பயந்து ஒளிந்து கொண்டு வாழ்ந்திருப்போம். ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா, ஆவியானவரை நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும்
தெளிந்த உள்ள ஆவியா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படியே சொல்லிட்டு போல, ஆவியினாலே நாம் பார்க்கிறோம், ஆவியினாலே பேசுகிறோம், ஆவியினாலே நடக்கிறோம். ஆவியானவர் தான் நம்மை இயக்குகிறார், ஆவியானவர் தான் நமக்குள்ளிருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்யலைன்னா அறியலை, உணரவில்லை. அதுதான் பிரச்சனை. நாம் அதை அறியவில்லை, அந்த இம்பார்ட்டன்ஸ் நாம் கொடுக்கவில்லை. அவர் நம்மை இயக்கும்படியாக, அவர் நம்மை செயல்படுத்தும்படியாக நம்மை விட்டு கொடுக்கவில்லை. போன மாசத்துல ஒரு கொட்டேஷன் போட்டிருந்தேன். பிசாசுடைய மிகப்பெரிய பயம் நீங்கள் எங்கே சரியாக விடுவீர்கள் என்பது. ஆமென். பிசாசுடைய மிகப்பெரிய பயம் நீங்கள் எங்கே நல்லவர்களாகி விடுவீர்களோ என்பது. பிசாசுடைய மிகப்பெரிய பயம் எங்கே நீங்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து விடுவீர்களோ என்பது. நாமளும் அந்த பயத்தை அவனுக்கு காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறோம். நீ பயப்படாத, நான் நல்லவனெல்லாம் ஆக மாட்டேன், நீ பயப்படாத, நான் அவ்வளோ சீக்கிரம். ஹலோ, தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எப்பொழுது நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள், எப்பொழுது ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட ஆரம்பிப்பீர்கள், எப்போது நீங்கள் போய் கைகளை வைப்பீர்கள், எப்போ நீங்கள் சுகத்தை கொடுப்பீர்கள், எப்பொழுது உங்கள் மூலமாய் சில காரியங்கள் நிறைவேறும். பிதாவாகிய தேவன் தம்முடைய ராஜ்யத்திலிருந்து உங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். எல்லா கண்களை முடிக்கணும், ஜெபம் பண்ணணும். பிரைஸ் காட். ஹalleluya. ரீமா ஷாதா ரபோ கபா லபா ரபோ. ஹalleluya. 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 எல்லாரும் 2 நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ரீமா கேதேனே ஷேகாபா லதா நாமா ருகாபோ ஷந்தா ரபோ. அந்த சென்ஸ், அந்த உணர்வு ஆவியினால் நடத்தப்படுகிறவனே தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். ரோமாதாக்கா ஷேலா ரதானமா ரபோ. ஹalleluya. ஆவியானவர் சில வரங்கள் மூலமாக, சில கனிகள் மூலமாக நமக்குள்ள வெளிப்பட விரும்புகிறார். ஒரு பெரிய கலாச்சார மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். சில பெரிய தாக்கங்களை இந்த பூமியிலே கொண்டு வர விரும்புகிறார். ஹலோ, நீங்க நினைக்காதீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை, யூ கேன் ஸ்டார்ட் நவ். இப்பொழுது நீங்கள் ஆரம்பிக்க முடியும். செத்து போனவர்களை உயிரோட எழுப்ப நீங்கள் ஆரம்பிக்க முடியும். வியாதிகளை சுகமாக்க நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஆவியானுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்ற நீங்கள் ஆரம்பிக்க முடியும். சமூக பிரச்சனைகள் உங்கள் மூலமாக சரியாக முடியும். ஒரு பெரிய விஸ்தாரமான உலகளாவிய சிந்தனையை கத்த தருகிறார். நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்கள். ஆனால் நான் சொல்கிறேன், வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு நீங்கள் தயாராக ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் உள்ளூருக்கு தேவையல்ல, நீங்கள் உள்ளூருக்கு மட்டும் தேவையல்ல. நீங்கள் ஏதோ நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிற சில இடங்களுக்கு மாத்திரம் உங்களை நீங்கள் பிரயோகிக்க வேண்டும் என்று இல்லை. அப்போஸ்தலன் பவுல் நினைத்தான், எருசலேம் தான் நம்முடைய ஊழியம், நாம எங்க யாரெல்லாம் காயப்படுத்தணுமோ துன்புறுத்தணுமோ அவர்களுக்கு முன்பாக தான் நம்ம சாட்சியா வாழ வேண்டும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் அப்போஸ்தலன் பவுலை பார்த்து இயேசு சொன்னார், இல்ல, நீ ராஜாக்கள் மத்தியிலே, நீ பிரபுக்கள் மத்தியிலே, நீ புறஜாதிகள் மத்தியிலே நான் உன்னை கொண்டு போய் சேர்த்து இணைக்கிற இடமே வேற. சிலரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசிக்கிட்டு இருக்கிறார். சில இணைப்புகள் உன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற இணைப்புகள் இருந்து நீ துண்டிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நான் உன்னை பெரிய இடங்களுக்கு கொண்டு போக விரும்புகிறேன். நான் உன்னை உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போக விரும்புகிறேன். நான் உன்னை unreached people ஓராபோ காபா ஷேலா ரபோ எழும்பி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? unreached people, unreached kings, ராஜாக்களுக்கு முன்பாக ரேகாபா லூதரா ஓஷே காபா, ராஜாக்களுக்கு முன்பாக, ஆசாரியர்களுக்கு முன்பாக, ஜெப ஆலய தலைவர்களுக்கு முன்பாக, ஓ ராகாபா லதா நாமா ராபோ, நீ வெறுமனே கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அநேகருக்கு பேசுகிறவனாய், ஓ பாகாபோ ஷந்த ராபோ, அநேகருடைய வாழ்க்கைக்கு நீ பேசுகிறவனாய் உன்னை நான் கொண்டு போக விரும்புகிறேன். உங்களுடைய இடம் யூதேயா அல்ல, உங்களுடைய இடம் சமாரியா அல்ல, உங்களுடைய இடம் கலிலேயா அல்ல, உங்களுடைய இடம் லோக்கல் பிளேஸ் அல்ல. இன்னைக்கு நீங்க சுத்திக்கிட்டு இருக்கலாம் இங்க, பட் ஆனா இதல்ல உங்களுடைய டெஸ்டினேஷன், இதல்ல உங்களுடைய பிளேஸ், இதல்ல உங்களுடைய ஸ்டேட்டஸ். From this day you are going to change. இந்த நாளிலிருந்து நீங்கள் மாற ஆரம்பிக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சு மாறுகிறது, உங்களுடைய நடவடிக்கைகள் மாறுகிறது, உங்களுடைய இயக்கம் மாறுகிறது, உங்களுடைய சமூகம் மாறுகிறது, உங்களை பார்க்கிறவர்கள் மாற ஆரம்பிக்கிறார்கள். ஓ, இந்த நாளிலிருந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல மாற ஆரம்பிக்கிறது.
ரோபா சந்தா ராபா லாபா ராபா லாபா ராபா. ஒரு கான்சியஸ் உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கிறது. ஒரு கான்சியஸ். அப்போஸ்தலன் பவுலுக்கு இந்த வெளிச்சம் வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 3 மிஷனரி பிரயாணங்களை செய்தார். கிட்டத்தட்ட 3 மற்றும் 4 ரோமாபுரி பிரயாணத்தையும் சேர்த்து செய்தார். இந்த 4 பிரயாணங்களையும் வேத ஆசிரியர்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள். நான் சொல்ற தீர்க்கதரிசனமா இந்த நாளிலிருந்து ஒரு 15 ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையே மாற போகிறது. இந்த நாளிலிருந்து ஒரு 15 ஆண்டுகள் உங்களுடைய ஊழிய பிரயாணம் மாற ஆரம்பிக்கிறது. உன்னை குறிச்சு நீ தாழ்வா இடம் போடாத, உன்னை குறிச்சு தர குறைவா இடம் போடாத. உன்னுடைய இடம் வேற, உன்னுடைய பிளேஸ் வேற, உன்னுடைய அபிஷேகம் வேற. பேதுருவை பார்த்து நீ உன்னை ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு இல்லாத இருக்காத. பேதுரு அல்ல, நீ பவுல். சபா லபா ரபா லபா ரபோ. நீ பேதுரு அல்ல, நீ பவுல். நீ லூக்கா அல்ல, நீ பவுல். நீ பரபா அல்ல, நீ பவுல். சபா லபா ரபா லபா ரபா லபா ரபோ. நீ மார்க் அல்ல, நீ பவுல். நீ பவுல். சந்தா ரபோ லியா ரபா லபா. ஓ ஜீசஸ். ஆண்டவர் சொல்றாரு, ஏ மகனே, ஜெப ஆலய தலைவனுக்கு முன்பாக உன்னால மட்டும் தான் நிக்க முடியும். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னால உன்னால மட்டும் தான் நிக்க முடியும். பெஸ்டோக்கு உன்னால மட்டும் தான் நிக்க முடியும். ஓ பாப்பா பாப்பா பாப்பா. மார்க்கால நிக்க முடியாது, பர்னபாவால நிக்க முடியாது, சீலாவால நிக்க முடியாது. You are called one. You are called one. You are chosen. You are chosen. Oh papa. Hallelujah. Oh Lord Jesus. நீ ஏன் மத்தவங்களுக்கு ஒண்ணு ஒப்பிட்டுக்கிட்டு இருக்க? You are unique person. உன்னை நம்பி இருக்கிறார் கர்த்தர். நீ போ எருசலேமுக்கு. அப்போஸ்தலரோட ஐக்கியமாது. But you are doing is different. Your purpose is different. You have some important gifts. You have some unique gifts. From this day, I prophesy you, from this day, you are going to impart your gifts, your talents. இந்த நாளிலிருந்து உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களை நீங்கள் இம்பார்ட் பண்ண. ஒரு பெரிய இம்பார்ட்டேஷன் கர்த்தர் உங்க மூலமா செய்ய போகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரி. யூ ஹேவ் சம் லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரி. யூ ஹேவ் சம் ரைட்டிங்ஸ். யூ ஹேவ் சம் ரைட்டிங்ஸ் பிரதர். யூ ஹேவ் சம் ரைட்டிங்ஸ். யூ ஹேவ் டு ரைட் சம்திங். ஆண்டவர் உங்களோடு ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறார். சில காரியங்களை எழுது. கர்த்தர் சொல்றார், யூ ஹேவ் எ லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரி. பவுல் இடத்துல லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரி இருந்தது. வேத ஆசிரியர் சொல்றாங்க, பவுல் எழுத ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அவனோடு இருந்த சீஷர்களுக்கு அந்த அபிஷேகம் தொட்டி கொண்டது. You have something, brother. You have something. You have uniqueness. உங்க தலையில இருக்கிற அபிஷேகமே வேற. You have apostolic anointing. Because பவுல் தன்னை பார்க்கும்போது ஒரு சவுலா, பாவிகளிலே பிரதான பாவியா, நான்லாம் தகுதியா அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தான். ஆண்டவர் அவனோட பேச ஆரம்பித்தார். நீ சபைகளை ஸ்தாபிக்க போகிறாய், தலைவர்களை உருவாக்க போகிறாய். சபைகள் தலைவர்களை உருவாக்கி அவர்களை அங்கே ஒப்படைக்க போகிறாய். அப்போஸ்தலிக் அனாயிண்டிங். அப்போஸ்தலன் பவுல் மூலமாக தான் சில டாக்டரின்ஸ் உருவானது. It's a very important prophecy. உங்கள் மூலமாக சில யூனிக் டாக்டரின்ஸ் கடவுள் சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். You are the key person. தலையில கை சொல்லுங்க, I am the key person. I am a key person. I am a key person. ஹலோ, கர்த்தர் ஃபோர்ஸ்ஃபுல்லா பேசுகிறார். சிலர் பேசுவதற்காக நீங்க இல்லை.
நீ சில தனித்துவமான பாடங்களை பேச இருக்கிறாய். சில யூனிக் டாக்டர்ஸ் உங்கள் வாயிலிருந்து புறப்பட போகிறது. ரேமா சந்தா ரபோ கேனே ஷேகேலா ரபோ தினா ரபா ரபா. பரிசுத்தாவின் அசைவாடல உணர்றீங்களா? ஹலோ, கொஞ்சம் கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஷேகாலா ரூத்னா மரபோ ரோஃபே ஷேகேலா ரூபதா நம ரபோ. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவர் சிலருக்கு சொல்றார், you are going to start some business. You are going to start some business. You are going to start some business. Shekaba laba raba lama rabo shekala rabo 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 ala kaine tene shekaba laba raba raba laba raba. Hallelujah hallelujah. சில ஊற்றுகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில திறக்கிறார். சில ஊற்றுகளை கர்த்தர் திறக்கிறார். சந்த ரபோ காபோ ஷபா லபா ரபா. இந்த நாளிலிருந்து சில வறட்சிகள் மாற ஆரம்பிக்கிறது. இந்த நாளிலிருந்து சில வறட்சிகள் மாற ஆரம்பிக்கிறது. ஷேகாபா துராபோ ஷேகாபா லபா. bless you brother, bless you pastor, thank you. ஷபா லகா தானா ரபோ. கைகளை உயர்த்தி எல்லாம் ரபோ ஷேகாலா ரபோ கபா லபா ரபோ ஷபா லபா ரபா. உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, உங்கள் செவி திறக்கப்படுவதாக. உங்களை பற்றிய ஒரு விசேஷத்தை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு பிசாசு எப்போதுமே உங்களோடு போராடுகிறான். உங்கள் வரத்தை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு எப்போதுமே போராடுகிறான். நீங்க சில சமயங்கள்ல கட்ட சிலரோடு சொல்கிறார், நீங்க சில சமயங்கள்ல நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்றதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது உங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், அதாவது உங்களுடைய ப்ராப்ளம், அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் மேல் இருக்கிற கர்ஸ், இதவே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், your root brother அது, but you are not from there. Your root, வனாந்தரம் உங்கள் வழி, உங்கள் பாதை. ஆனால் நீங்கள் அங்கிருந்து வந்தவர்கள் அல்ல, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. நீ அதை தாண்ட போகிறாய், நீ அதை கிராஸ் பண்ண போற. அங்கே நீ ஸ்டே பண்ண போறதில்லை, நீ வனாந்தரத்தை கடக்க போற. கை தட்டி விடாம சில சமயங்கள்ல நீங்க கிராஸ் பண்ணிட்டோம் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை அந்த சாபம், ஒருவேளை அந்த இழப்பு, ஒருவேளை அந்த 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 நாச மோசம், ஒருவேளை அந்த தவறு, அந்த பாவம். கர்த்தர் இன்றைக்கு அந்த செயினை பிரேக் பண்றார். கை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. நீங்க அந்த செயின்ல இருந்து இப்போ உங்களுடைய லிங்க் கட் ஆகுது. You are going to be a testimony person. Hallelujah. பெரிய ஸ்பிரிட் ஃபுல்ல பாக்குறேன். நிறைய பாக்குறேன். நம்முடைய சமூக மாறுகளை பார்க்குறேன். We are creates kings and priests. We are making kings and priests. We are produce kings and priests. We are unimaginable people. நாம் கற்பனை செய்ய முடியாத நபர்கள். We have an extraordinary power. We have an extraordinary spirit. We have an extraordinary understanding. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவே உமக்கு நன்றி சொல்கிறோம்.